மோட்டார்சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட RX100 அப்படிங்கிற இந்த ஒரு விண்டேஜ் மோட்டார் சைக்கிள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2 நியூ வேரியண்ட்டாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கோட லான்ச்சிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் இல்லாட்டி அக்டோபரில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து யமஹா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஆகஸ்ட் அக்டோபரில் லான்ச் ஆகும் அப்படின்னா என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுக்க போகிறாங்க அண்ட் என்ன மாதிரியான டிசைன் பேட்டர்னில் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹா பார்த்திங்க அப்படின்னா நிறைய செக்மெண்ட்ஸில் அப்கமிங், அதாவது 2023 இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செக்மெண்ட்ஸில் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பைக்ஸ். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சிலிண்டர், ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள், அட்வென்ச்சர் டூரர், க்ரூசர், இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டில் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் ஒரு 100cc ஒரு லெஜெண்ட் மோட்டார் சைக்கிள் திரும்பவும் இந்தியாவில் ரீலான்ச்சிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா RX100 அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப லெஜெண்டான மோட்டார் சைக்கிள். அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அது 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜினில் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதே அளவு ஆக்சலரேஷன் ஸ்பீட் இருக்குமா, அதே அளவு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த ஏப்ரலில் இருந்து பார்த்தீங்கன்னா BS6ஓட பேஸ் 2 எமிஷன் நார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கூட சவுண்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்க முடியாது. ஏன் பவர் பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்க முடியாதுன்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே RX100 ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் அந்த பைக்கோட இனிஷியல் ஆக்சலரேஷன் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக்கோட பிக்கப் அப்படிங்கிறது தாறுமாறாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு டாப் இன் பர்ஃபார்மன்ஸும் அந்த பைக்கால் கொடுக்க முடியும். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் அந்த அளவுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஒரு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கும் போது டெஃபினட்டாக அந்த அளவுக்கு ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க்கு கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னா இப்போ R15 இல்லாட்டி MT15 இருக்கிற மாதிரி 18 ஹார்ஸ் பவரும் 14 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் கொடுத்தா மட்டும்தான் அந்த 2 ஸ்ட்ரோக் இன்ஜினில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்ஸ் பவர் அண்ட் டார்க், அந்த ஆக்சலரேஷன் ஸ்பீட் வந்து வரும். அப்படி வந்து இப்போ கொடுக்கறதுக்கான சான்சஸ் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் வரப்போகுது. 12.7 ஹார்ஸ் பவரும் 11.8 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த RX100 ரீலான்ச்சிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரியரில் ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்க போகுது. அண்ட் இந்த பைக்கோட டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நல்ல ரேடியல் டயர் தான் கொடுக்குறாங்க. ஆனால் 2 வேரியண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட் அண்ட் அலாய் வீல்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட் அப்படிங்கிற தனித்தனி வேரியண்ட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு பைக்கில் மட்டும் உங்களுக்கு சிங்கிள் சேனல் ABSம் அவைலபிளாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இந்த பைக்கோட ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரைட்டான ஹேண்டில் பார் தான், ஃப்ளாட்டான சீட்டை தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யமஹா பைக்ஸில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பெஸ்ட்டான கிளஸ்டராக இருக்குமா, அதாவது அது டிஜிட்டல் அனலாகில் இருக்குமா இல்லை அனலாகில் மட்டும் இருக்குமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிளஸ்டரில் பெரிய ஒரு டெக்னாலஜி அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. நார்மலாக ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் அப்படிங்கிற ஒரு ரீசன் ஆக்சுவலாக இருக்குங்க இந்தியாவில். ஸோ அதனால் மேபி லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 220F அதுதான் சொல்லி லான்ச் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பைக்கில் உங்களுக்கு பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா யூ ஷேப் கிராப் ரேல்ஸும் கொடுக்க போகிறாங்க. டெஃபினட்டாக சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு துளி கூட உங்களால் வந்து கேட்க முடியாது, அதாவது பழைய RX100க்கும் இப்போக்கும். அண்ட் அதே மாதிரி ஆக்சலரேஷன் ஸ்பீடும் நம்ம வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. இதை நீங்கள் ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போக் வீல்ஸ் வேரியண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் 98,000 இல்லாட்டி 1 lakh rupees அந்த ரேஞ்சில் தான் கொடுக்க போகிறாங்க. ஹையர் வேரியண்ட் 1,07,000 இல்லாட்டி 1,10,000 வந்து வரப்போகுது. ஏன்னா இப்போ ஏப்ரல் 1 நிறைய இன்கம் அதாவது டேக்ஸ், அதுக்கப்புறம் பைக்ஸோட ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தினால couple of thousand rupees இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் யாரும் வந்து RX100க்காக வெயிட் பண்ணாமல் மற்ற பைக்ஸ் ஏதாவது பிடிச்சிருந்தா அந்த பைக் நம்ம வாங்குறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ வெறும் நேமுக்காக வேண்டாம், ஏன்னா இப்போ வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் மார்க்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 lakh 2 lakh வரைக்கும் வந்து RX100 வந்து ரீசேல் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.